ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆதம்பாக்கம் வந்திருக்கோங்க. ஆதம்பாக்கம் ஏஜிஎஸ் காலனி அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு அழகான இண்டிவிஜுவல் வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்கிற அழகான இண்டிவிஜுவல் வீடு. இதில் மொத்தம் 3 வீடு இருக்குது. 3 வீட்டுக்கும் தனித்தனி கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நான் காமிச்சேன் அதுதான் கார் பார்க்கிங். நீங்கள் பார்த்தீங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது, அது 3 BHK வீடு. செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது, ரெண்டுமே 2 BHK வீடு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டை தான் சுற்றி பார்க்குறோம். இதில் ஒரு ஹால், ஒரு டைனிங் ஹால், ஒரு பூஜை ரூம், ஒரு கிச்சன், 3 பெட்ரூம். 3 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் மட்டும் தான் அட்டாச்ட் பாத்ரூமோடு இருக்குது. மற்ற 2 பெட்ரூமில் அட்டாச்ட் பாத்ரூம் கிடையாது. ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. அந்த காமன் பாத்ரூம் தான் 2 பெட்ரூமுக்கும் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு பெட்ரூமை சுற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பூஜை ரூமை பார்க்குறோம். அதுக்கு அடுத்து 2 பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது. இதை எல்லாத்தையும் நான் சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது, 2 வீட்டையும் நான் சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கினா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையான என்ன வசதிலாம் இருக்குன்றத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் பார்க்கலாங்க. சைட்டுக்கு பக்கத்துலேயே டிஏவி ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் வருங்க. நிறைய பேர் இந்த டிஏவி ஸ்கூலுக்காக ஆதம்பாக்கத்தில் வீடு வாடகை எடுத்துக்கிட்டோ வீடு வாங்கியோ வராங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்து பக்கத்துலேயே புழுதிவாக்கத்தில் சன்ஷைன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது சேனா அகாடமி. சேனா அகாடமி சைட்லேருந்து 900 மீட்டர்லேயே இருக்குங்க. அது நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அடுத்து நம்ம காலேஜ் பார்க்கலாங்க. சைட்டுக்கு பக்கத்துலேயே வேளச்சேரியில் குருநானக் காலேஜ் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது ஐஐடியில் வேளச்சேரி பக்கம் ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கு சைட்லேருந்து 2.8 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து பக்கத்துலேயே மீனம்பாக்கம் இருக்குது. மீனம்பாக்கத்தில் ஏஎம் ஜெயின் காலேஜ் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 5 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 7 கிலோமீட்டர் வரும். அங்கே போனால் நமக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குங்க. அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான பஸ் வசதி, ரோடு வசதி இது எல்லாத்தையும் பார்க்கலாங்க. சைட்டுக்கு பக்கத்துலேயே 200 மீட்டரில் ஏஜிஎஸ் ஆஃபீஸர் காலனி பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே மினி பஸ் வரும். அங்கேருந்து வேளச்சேரிக்கு நம்ம போகலாம். அங்கேருந்து புழுதிவாக்கம், மடிப்பாக்கம் எல்லா ஏரியாவுக்கும் அந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது வேளச்சேரி 100 ஃபீட் ரோடு. அந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் தாங்க வரும். அங்கே போயிட்டாலும் அங்கேருந்து கிண்டி, சைதாப்பேட் இந்த சைடு எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பள்ளிக்கரணை, மேடவாக்கம் அந்த சைடு ட்ராவல் பண்ணாலும் ஈஸி. அங்கேருந்து துறைப்பாக்கம், OMR எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப். அதுக்கு சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க வரும். அங்கே போயிட்டாலும் அங்கேருந்து எல்லா ஏரியாவுக்கும் நமக்கு பஸ்ஸு இருக்குது. அடுத்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு சைட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் வருங்க. அடுத்தது பக்கத்தில் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு சைட்லேருந்து 3 கிலோமீட்டர் வருங்க. அடுத்து நமக்கு தேவையான கடை வசதி. சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் வேளச்சேரி 100 அடி ரோடு வரும். 100 அடி ரோட்டுக்கு நம்ம வந்துட்டோன்னா நமக்கு தேவையான எல்லா கடை வசதியுமே இந்த இடத்துங்களே இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு தேவையான வசதி என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 3 வீடு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, அதை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். மேலே 2 வீடு இருக்குது, ரெண்டுமே டபுள் பெட்ரூம் வீடு. அதுலேயும் ஒன்று நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம 3வது வீடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் 2 BHK வீடு தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 2 BHK வீடும் ஃபஸ்ட்டு பார்த்த 2 BHK வீடும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டில் ஒரு ஹால், 2 பெட்ரூம், 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்ட் பாத்ரூம், 1 காமன் பாத்ரூம், ஒரு கிச்சன், 3 பால்கனி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வீட்டில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் அட்டாச்ட் பாத்ரூமோடு இருக்குது. இன்னொரு பெட்ரூமில் காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணோம். அதில் ஒரு பால்கனி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டில் 3 பால்கனி இருக்குது. இந்த பால்கனி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோடைய லேண்ட் ஏரியா ஃப்ரண்டேஜ் 40 அடி,
லென்த்து 50 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட், லேண்ட் ஏரியா மட்டும் பில்டப் ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட். 3 வீட்டுக்கும் தனித்தனி இபி கனெக்ஷன், எல்லாத்துக்குமே 3 பேஸ் இபி. ஒரு போர் இருக்குது, அந்த போருக்கும் தனி இபி இருக்குது. 3 கார் பார்க்கிங்கும் தனித்தனி இருக்குது. இந்த வீடு 14 வருஷம் ஓல்டு பில்டிங். ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங், ரோடு 30 அடி ரோடு. இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்ரு ரொம்ப நல்லாவே இருக்கும், உப்பு தண்ணிலாம் கிடையாது. லேண்டு பில்டிங் எல்லாத்துக்குமே அப்ரூவ்டு இருக்குது. இதோடைய ரேட்டு 2,70,00,000 ரூபாய், நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.